அடுத்தது நம்ம சாஸ்திரிகளுடைய சிஷ்யை டாக்டர் அன்னபூர்ணா, பிஹெச்டி சான்ஸ்கிரிட்டில் நிறைய டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய டீச்சர் அம்மா. ஸ்ரீ குருभ्यो நமः. பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் துவந்த்வாதீதம் ககனசதுர்சம் தத்வமஸ்யாதிலக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலமதலம் சர்வதீ சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி. இப்போ புஷ்பா சொன்னால் நியூ இயருக்கு எல்லாருக்கும் ரெசல்யூஷன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் நியூ இயருக்கு இன்றைக்கி எனக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்கு. எதிர்பாராமல் நான் அவங்க முன்னாடி உட்காந்துட்டு பேசுகிறேன். அதுவும் ரொம்ப ஒரு பெரிய விஷயத்தை பற்றி பேசுகிறேங்கிறது நிஜமாகவே பயமாக இருக்குது. பயம்னாக்கா சந்தோஷமான பயம். பரமானந்த தந்திரம் அப்படிங்கிற ஒரு கிரந்தம் எனக்கு ஜாக்பாட்டில் கிடச்சிது. அந்த தந்திரத்தை சொல்லக்கூடிய டைம் எனக்கு ஜாக்பாட்டில் கிடச்சிருக்கு. தந்திரம் அப்படிங்கிறதுக்கு பல பொருள்கள் இருக்குது. இங்கே நம்ம அம்பாளுடைய வழிபாட்டு முறையை தந்திர சாஸ்திரம் அப்படின்னு சொல்கிறது, சாஸ்திரபரமாக சொல்கிறது. இந்த தந்திரங்களில் ஸ்ரீவித்யில் நிறைய தந்திரங்கள் இருக்குது. சில புஸ்தகங்களில் கண்டிப்பாக படித்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பும் இருக்குது. சில புஸ்தகங்கள் ரொம்ப பெருமையானது, ரொம்ப விசேஷமான புஸ்தகங்கள், நம்ம லெவலில் படிக்க முடியாது அப்படிங்கிறதும் உண்டு. ஆக இப்படிப்பட்ட பல விசேஷங்களால் சொல்லப்பட்டிருக்கிற இந்த தந்திரங்களில் இந்த பரமானந்த தந்திரம் அப்படிங்கிற ஒரு புஸ்தகம், இதில் ஈஸ்வரன் பார்வதிக்கு அவன் 2 பேரும் கான்வர்சேஷனாக உரையாடலாக சொல்லப்பட்டிருக்கு. இதில் முதல் ஸ்லோகமே அந்த 13th சாப்டர் எனக்கு கிடைச்ச ஜாக்பாட்டு. அதில் ஆயுதங்களை பற்றி பூஜையை பண்ணுறதை பற்றி முதல்ல ஒரு ஸ்லோகம் இருந்தது. அதில் எந்தெந்த தேவதை எந்தெந்த ஆயுதம் எப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது அந்த ஸ்தோத்திரத்தில் அது தியான ஸ்லோகமாகவே கொடுக்கப்பட்டிருக்கு. நான் அதை ஸ்லோகமாக சொல்லலை. பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, சாமுண்டா, மகாலட்சுமி அப்படிங்கிற இந்த தேவதைகள் வலது கரத்தில் மேலே இருந்து கீழே வரைக்கும் ஆயுதங்களை வச்சுருக்காங்க. அடுத்து வைஷ்ணவி, வாராகி, வாமா இவங்க மேலே இருந்து கீழே வரைக்கும் வச்சுருக்காங்க. மாகேந்திரி அப்படின்றம்மா வலது கரத்துலையும் வச்சுக்கலாம், இடது கரத்துலையும் வச்சுக்கலாம், மேலேருந்து வரலாம், கீழேருந்து வரலாம், அவங்களுக்கு ஃப்ரீவில் அப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்தால ருத்ரயாமலம் அப்படிங்கிற ஒரு தந்திரம் டெக்ஸ்டில் இருந்து இங்கே கோட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஒரு தியான ஸ்லோகத்தில் அதில் ஆயுதங்களை லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மல்ல, தண்ட, வஜ்ர, சக்தி, பரிக, பிராச, தோமர, மாலா, முசல, பரசு அப்படிங்கிற 10 ஆயுதங்கள். இதையெல்லாம் வலதுபுற கையில் வச்சுருக்காங்க, வலது கையில். அடுத்தது பாச, சங்க, சாப, பலச்சர்ம, கட்க, புஸ்தகம், கண்டா, டமரு, முண்டம் இதை இடது கையில் வச்சுருக்கிறாங்க. இது இல்லாமல் வர, அபய, சங்க, சக்கர, புஷ்ப, பாத்திரத்வயஸ்திதம் அப்படின்னு அந்த ஒரு கூட்டத்தோட சர்வத்திர யுத்தானி ஞேயானி அப்படின்னு எப்போ எங்கே யார் நம்ம சப்தசதியில் ஒரு 2வது அத்தியாயத்துலேருந்து படிக்கும்போது யுத்தங்களை அந்த டிஸ்கிரிப்ஷன் நிஜமாகவே அதை புரிஞ்சுன்னு நம்ம படிக்கும்போது நம்ம சண்டைக்கு போகிற மாதிரியே இருக்கும். ஏன்னா தலையென்ன உரஸ்தடையத்துன்னு இதால் அடித்து அதால் அடித்து அப்புறம் சித்வா அப்படின்னு அந்த வார்த்தைகள் சொல்லும்போது அந்த ஆயுதங்களை அந்த அம்மா எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, கவுண்டர் அசுரன் என்ன பண்ணார், அதுக்கு இவங்க எந்த மாதிரி ஆயுதத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சப்தசதியில் மாத்திரம் நம்ம பார்த்து அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த சண்டையில் வர்ற ஆயுதங்கள் அதனுடைய அதாவது எந்த ஆயுதத்துக்கு எதை கொடுக்கணும் அப்படின்றது. இதையே லலிதா சஹஸ்ரநாமத்திலையும் பாஸ்கர் ராயர் சொல்லும்போது இந்தந்த ஆயுதங்களுக்கு அதாவது பின்னாடி இந்த பண்டாசுர வதத்தில் சொல்லும்போது யார் யார் ராட்சசர்கள், அந்த ராட்சசர்கள்லாம் பர்சானிஃபிகேஷன் தான், வேறு எங்கேயும் இல்லை. இல்லை நமக்குள்ளே இருக்கிற நம்மளுடைய குணங்களே தான்.
இந்த குணங்களை போக்கடிக்கிறதுக்கு அம்பாள் கொடுக்குற கவுண்டர் தான் இந்த ஆயுதங்களுடைய யூசேஜ் அப்படிங்கிறது அங்கேயும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஆயுதம்னு வரும்போது இதை 3 விதமாக சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து முக்த ஆயுதம், இன்னொன்று வந்து அமுக்த ஆயுதம், இன்னொன்று அமுக்த ஆயுதம். முக்த ஆயுதம் அப்படின்னாக்கா சூலத்தை விட்டெறியது, கல்லை விட்டெறியது, நம்ம கையிலேருந்து அது போயாச்சு, த்ரோ பண்ணுறது. அமுக்த ஆயுதம்னாக்கா கட்கம், வால் வச்சு நறுக்கிறது, கையில் பிடிச்சிட்டு இருப்பான், அதால் பண்ணிட்டு இருப்பான். இன்னொன்று வந்து அமுக்த ஆயுதம், இது வந்து சஸ்திரங்கள். இதெல்லாம் எப்படின்னு கேட்டால் பிரம்மாஸ்திரம் மாதிரியா வருணாஸ்திரம் மாதிரியா அதை விடுவோம், எங்களுக்கு சக்தி உண்டு, திருப்பி அதை நாங்கள் ரெசிப்ரோகேட் பண்ணிப்போம், எங்ககிட்ட வந்துடும். இது முக்த அமுக்த ஆயுதம்னு. ஆக இந்த ஆயுதங்கள் 3 விதமான ஆயுதங்களையும் அம்பாள் கையில் வச்சுன்னு இருக்கா. எப்போ எங்கே எப்படி யாருக்காக எந்த ஆயுதத்தை பிரயோகம் பண்ணணுங்கிறத அந்த அம்மா கிட்ட ரொம்ப கிளியராக வச்சுருக்கா. ஒன்றுத்துக்கு ஒன்று மாற்றலை. தேவைப்பட்டால், அதாவது ரொம்ப அடிக்கிற மாதிரி இல்லை, நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழகிற மாதிரி அழு, உன்னை திருத்தத்துக்காக அப்படிங்கிறது. இது இந்த ஆயுதங்களில் மாத்திரமே முதல் 13வது சாப்டரில் அந்த தியான ஸ்லோகத்தில் இதெல்லாம் கொடுத்துருக்கு. அடுத்து அந்த ஸ்லோகம் முடிஞ்ச உடனே இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த மகாயாகத்தை பற்றி ஒரு விசேஷமான ஒரு இது இருக்குது. அதை அண்டர்லைன் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். அது உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கணும். ஏதத் யாகஸ்ய கர்த்தாரம் பூஜையந்தி சுராதிபாக அப்படின்னா, இந்த யாகத்தை யார் செய்கிறார்களோ அவர்களை சுராதிபர்கள் பூஜிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. எத்திர பிரஜே தேச, இவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ, இந்த யாகத்தை பண்ண எஜமானன் எங்கெல்லாம் போகிறாங்களோ, தத்திர பராம்பிகா ஸ்திதா, அந்தமாவே இருக்கா. அடுத்தது ஸ்திதா பவதி சா பூமிக்கு சர்வக்ஷேத்திர உத்தமோத்தமா, இவங்க இருக்கிற இடம் உத்தமோத்தமமாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த மகாயாக கிரமத்தை இன்னும் பிரதம திவசம் துத்திய திவசம் அப்படின்னு வரிசை அதை சொல்லிட்டு வந்து இந்த கிரமங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது படித்ததுக்கப்புறம் நான் இங்கே பார்க்கும்போது நிஜமாகவே ரசிக்க தோன்றுறது. எவ்வளோ இது இருக்குது, இவங்க எத்தனை சிரமப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது அந்த ப்ரிப்பரேஷன்லேருந்து அவங்க சொல்லியிருக்கிறதுக்கு. இங்கே அந்த 4 துவாரங்கள் வச்சுருக்கிறது, இந்த பலி கொடுக்கறது எல்லாத்தையும் அவ்வளோ டிட்டோவாக அழகாக சொல்லி இவங்க அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிரமமான விஷயம், உண்மைதான். என்னது யாகஸ்ய கர்த்தாரம் பூஜ்யத்தை சுராதிப்பாக, நோ டவுட் அப்படிங்கிறது. அடுத்தது ஒரு வித்தியாசமானது. ஏதத்தே சர்வாம் ஆக்கியாத்தம் கிம் புனகா ஸ்தோத்தம் இச்சாமி, இதெல்லாம் சொல்லிட்டேன். ஒன்று சொல்கிறேன். கிம் அனேன பகுனா சாட்சாத் மகேஸ்வரகா, இவங்க மகேஸ்வர ஸ்வரூபமே இந்த யாகம் பண்ணுறவங்க அப்படின்னு பரமானந்த தந்திரத்தில் எழுதுறதை நான் கொடுக்குறேன். அடுத்தது இது பிராயச்சித்த ஹோமமாகவும் சொல்லப்படுறது அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு வர்றார். இங்கே யாரால் வர முடியும், யாரால் வர முடியாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. நச்ச மகாபாதகன ஏவ அத்திர அதிகாரகா, அவனால் உள்ள காலை வைக்க முடியாதுன்னு. யாருக்கு? பாப்பியாக இருக்கிறவன் இந்த கேம்பஸ்க்கு உள்ளே வர முடியாது அப்படிங்கிறதையும் அது சொல்லியாச்சு. அடுத்தது இதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இது ஒரு 8-9 பேஜஸில் போயிடுறது. பின்னாடி 12, 13, 14 பேஜஸில் நான் 17 பேஜ் தான் படிச்சிருக்கேன். எனக்கு அதான் ஜாக்பாட்டு, அதான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இதில் பூஜா பద్ధதியை பற்றி சொல்லிட்டு நம்ம பூஜை பண்ணும்போது பை மிஸ்டேக் பிராரப்தவசாத் என்ன வேணால் காரணம் எடுக்கலாம், என்னென்ன தவறுகள் நடக்கிறது, அதுக்கு என்ன மாதிரியான பிராயஷ்சித்தம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. எல்லாமே சொல்லலை, கொஞ்சம் சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு இது நம்ம பண்ணாமல் போயிட்டேன்னு மனசு கஷ்டப்படும். அதனால் அதெல்லாம் நான் எடிட் பண்ணிடுறேன். எனக்கே பயமாக தான் இருந்தது படிக்கும்போது. இதில் வந்து பிராயஷ்சித்தத்துக்கு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அங்கி லோபம், அங்கலோபம், புத்தி அங்கலோபம், அப்புறம் முக்தாங்க லோபம் அப்படின்னு 4 விதமான லோபங்களை சொல்லியிருக்காங்க. அங்கி லோபம் அப்படிங்கிறது நம்ம செய்கிற ஆளோடது. அங்கங்கள் வந்து பாத்திர சாதனங்கள், அந்த இவெண்ட் எதெல்லாம் வச்சுருக்கோமோ அதில் இருக்கிறது. அடுத்தது புத்தி அங்க லோபம். நான் சொல்லும்போது ஏதோ படப்படப்பில் ஒன்றுத்துக்கு ஒன்றுத்தில் இந்த இதுலேருந்து ஸ்ரீபாத்திரத்தில் விசேஷம் எடுக்கணும், இல்லை அத்தியம் எடுத்துக்கணும்,
வேறு எதுலையும் எடுத்துக்கிறேன், ஏன்னா புத்தி அங்கே லோபம் ரெண்டும் சேர்ந்து அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் என்ன மாதிரியான பிராயஷ்சித்தங்கள் அப்படின்னு ரொம்ப காருண்யமாக தான் சொல்லியிருக்காங்க. அங்கே லோபம் வந்தாக்கா 800 தடவை 800 டைம்ஸு ஜபம் பண்ணணும். அது இல்லாமல் புத்தி அங்கே லோபம் வந்தாக்கா 808 அந்த 8ல் என்ன வந்ததுன்னு தெரியல, அது சொல்லியிருக்காங்க. அடுத்தது இன்னும் சில பல முக்கியமான தவறுகள், விக்னங்கள், அதாவது ஆவாகனம் செய்யும்போது ஏற்படுறதா இருந்தாக்கா 1000 தடவை ஜபம் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பி ஆவாகனம் பண்ணலாம், பூஜை கண்டினியூ பண்ணலாம். சங்கம் தவறினால் 1008, இந்த 8 தான் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அடுத்தது விளக்கு அலைஞ்சி போச்சுன்னா கிருஷ்ணார்பணம் முதல்ல ஆரம்பிச்சுக்கோங்க, முதல்ல இருந்து ஃப்ரம் த பிகினிங் நீங்கள் ஆரம்பிக்கணும், விளக்கு அணைஞ்சிட்டா அப்படின்னு. அடுத்தது கலசம் தவறி போச்சுன்னா